75 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்ட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு மாற்ற தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேல. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு கவலையோட இருக்கிற கலக்கம் என்ன நடக்க போகுதோன்றதுதான். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை 43வது வார்டு தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இப்பயுமே அவர் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்ற சூழல் ஏற்படல சார். அவருக்கு சில ஆதரவுகள் தேவைப்படுது, சில சீட்ஸ் தேவைப்படுது. அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? தாய் மாமன் ஒண்ணு சொல்லி இருக்காரு, அதெல்லாம் சாத்தியமா? ஒரு சவரன் இப்ப எவ்வளவு? ஒரு பவுன் என்ன விலை விக்குதுடா? ஒரு பவுன் 12 லட்சம் பவுன் நீ கொடுத்துருவியாடா? என்ன பனையூருக்குள்ள என்ன தங்க சுரங்கமா வச்சிருக்க? அதுல சில பெண்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சிறுபிள்ளை மாதிரி பேசியிருந்தாங்களா, அவரு அரசு பணத்துல இருந்து தரல, தான் காசுல இருந்து தராரு. ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் தாய் சீட் தர முடியுமா? நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி விட்டு போகிறாயே. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? ஏற்கனவே தமிழக அரசனுடைய போக்குவரத்து துறை மாதம் 6000 கோடி கிட்ட நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அசோக் லைலாண்ட் தான் இதை நடத்தி கொண்டு இருக்கிறது. சொல்லவே இல்ல, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எவ்வளவு பிள்ளைகளுக்கு தெரியும் தெரியாது. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? எங்க இருந்து உலகம் பண்ண போறாரு? அப்ப வாக்குறுதி எல்லாம் கண் தொடைப்பா, ஏமாத்தா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது எங்க அண்ணன் தான் சொன்னாரு, முடியலன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க போயிருவாங்க. எதிர்கட்சி விடுமா? இப்ப நாங்கெல்லாம் விடுவோமா? வெட்டுவானாமே, கண்டிப்பா வெட்டுவான். அதெல்லாம் பாக்குறேன், எனக்கு கோவப்படுறதா அவங்களுக்கு இறக்கப்படுறதான்னு நமக்கு புரியல. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா. கிட்டத்தட்ட விஜய்க்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம ஒரு 108 தாவேகாவினருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க மக்கள். தமிழக சட்டசபை பாருங்க, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணாதுரை இவரெல்லாம் இருந்த சட்டசபை. இனி குஷி ஆனந்த், அப்புறம் ராஜ்மோகன், அப்புறம் யாருங்க ஆதவ் அர்ஜுனா, இவர்கள் இருக்கக்கூடிய சட்டசபையாக அது மாற இருக்கிறது. இந்த ரவுடிங்களா டாக்டர் ஆயிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த புறம்போக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சாவுகாக்கி படுத்தாண்டா மாமோ, நீ பூட்ட கேசு. முதல் முறையாக அரசியல் கட்சிகள் ஒரு புறமும் திரைப்பட கட்சி ஒரு புறமும் நடந்தது முதல் முறை. அதனாலதான் என்னால கணிக்க முடியல. சேக்குவாரா யாருன்னு தெரியுமா? யாரு? அவர் பெரிய பணக்காரர், மிகச்சிறந்த போராளி. சேனா தோழன் அர்த்தம். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த வார்த்தை வேஸ்ட்னு அவர் சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே என்று ஒரு தகவல். பல மாற்றம் வச்சிருக்கியா? அதனாலதான் நான் வாட்ச்மேனா இருக்கேன், நீ அரசியல் இருக்க. அறிவுக்கு அரசியலுக்கு என்னையா சம்பந்தம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னத்துல போறிய லூசு போயிடலாம். எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு செத்த போயிடலாம். எனக்கு செலவு செலவு தெரியாது. எனக்கு இவருக்கு எப்படி வாக்கு விழுந்தது? நடிகன்ற ஒரே காரணம் தானே. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 35 விழுக்காடு மக்களுக்கு இவரை பிடிக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் காட்டுது. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதற்கும் அரசியலுக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை. ஏன்னா அரசியல்ல இவருக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவனுக்கே தெரியாது. மாற்றுதானே வேணும். திராவிட கட்சிகள் வேணாம்ல. திராவிட கழகங்களை எதிர்க்கிற ஒரு ஆள் மூச்சா 15 ஆண்டுகளா தொண்டை நரம்பு தெரிக்க பேசி கத்திட்டு இருக்கேன்னு அவரே சொல்றாரு. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஏன் கொடுக்கல? என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். நீ ஒரு டுபாக்குரு. மாற்றுனா நீ சீமானுக்கு தான் உனக்கு தயாரா காத்துட்டு இருக்க ஆளுக்கு போட்டிருக்கணுமே. ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விட. செங்கோட்டையன் போன அதிமுக ஆட்சியில கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். அவர் இப்ப சீனியரா இருக்காருங்கிறதுனால மேபி கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ. எதுல வேணாலும் போடுங்க, எப்படியும் அவரெல்லாம் வேஸ்ட் தான். திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியில அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? இது நான் பார்க்கறது இருக்கட்டும், தோற்கடித்த மக்கள் சிந்தித்து பார்க்கட்டும். மேற்கை ஏற்காதே
வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. எப்படி இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் நாற்காலியில் இந்த தமிழ் சமூகம் சொல்லக்கூட எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. இந்த சினிமா சமூகம் அவர் அமர வச்சிருக்கு. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆளுநர் மற்றும் நண்பா நண்பிஸ். தம்பி, நான் சொல்றதை மட்டும் சொல்லு. உன் இஷ்டத்துக்கு டயலாக் பேசுறதும் படம் இல்லை. எப்படி முதல்வர் இடத்துல வந்து உட்கார வச்சீங்க? என்ன தகுதி இருக்கு? நம்ம நாட்டுக்கு சளி பிடிச்சிருச்சு, இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? அவருக்கு இந்த அரசியல் தெளிவு இருக்கிறது என்று திமுக திட்டினதை தவிர அவர் வேற என்ன பண்ணாரு? ஒன்னும் பண்ணல. சட்டசபையில முதல்வர் நாக்கல்ல விஜய் எதிர்கட்சி தலைவரா அவர் முன்னாடி ஸ்டாலின் உட்கார்ற அளவுக்கு இவருடைய 72 வருட அனுபவம் தேய்ந்து மலிந்து போகும். எல்லாவும் ரொம்ப நன்றி. சீமான் சித்தாந்த அரசியலை விட்டு வெளியே வராதனால நான் தொடர்ந்து சொல்ற மாதிரி பொதுமக்கள் அவரை நோக்கி திரும்பவே இல்லை. இதுவரைக்கும் திரும்பல, இந்த தேர்தலையும் திரும்பல. டேய், அவனையும் உன்ன மாதிரி தான்டா படிக்க வச்ச. உனக்கு பின்னாடி படிச்சா, அப்புறம் உன் கூட படிச்சா, அதுக்கப்புறம் உன்னை தாண்டி போயிட்டான். நீ படிச்சுக்கிட்டே இருக்க. புதிய அமைச்சரவை யாரெல்லாம் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. பீரியட். அதுலயும் மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். விஜய் நம்பி அமைச்சராக இருக்கிற நபர்கள் தங்களுக்கு இருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் நம்ம வேண்டிக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.